துணிகரமாய் போய் அவருடைய பாடியை கேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கு. இதான் மெசியானிக் போப். அவர் எதுக்கு வந்தாருன்னு சொல்றதை நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா, நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்தது என்ன வேலை தருவதற்கு. நிறைய போதகர்கள் இது சரியாக பிரசங்கிக்காததுனால விசுவாசிகள் வளராதபடி இருந்தது போல சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புறக்கூறி பொறாமை இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு திருந்தாதபடி இருக்கிறதுக்கு காரணம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நம்பிக்கையை இழந்து போனதுனால. அதை தெரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வந்தது நம்ம பாவத்திலிருந்து நம்ம விடுவித்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரராக்குறதுக்காக. அந்த பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கை நமக்குள்ள இருக்குன்னா தான் அந்த போக்கஸ் நமக்குள்ள வரும். அடுத்தபடியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 26 to 28. இங்க சீமோனை பற்றி வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய சீமோன், அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு இங்க வாசிக்கிறோம். லூக்கா 2:26 to 28. கர்த்தருடைய கிறிஸ்துவே நீ காணாமலே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவி ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்ற பிள்ளையாக நியாய பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏற்றி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறேன். இங்க என்ன சொல்லியிருந்தீங்க? அவனுடைய தீர்க்க தரிசனம் என்னன்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னாக நீ மரணம் அடைய மாட்டாய். அவனுக்கு நல்ல வயசாயிட்டது. சீமோன் அவன் தேவாலயத்துல காத்திருக்கிறான். கர்த்தருடைய அந்த கிறிஸ்துவை நான் காண வேண்டும், அப்பதான் என்னுடைய ஜீவன் போகும் என்று. அப்போ இயேசு கிறிஸ்துவ மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்துக்கு சின்ன பிள்ளையா தூக்கிட்டு வர்றாங்க. அதை கண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இதுதான் அந்த கர்த்தருடைய தேவனாகிய தேவன் இங்க வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அந்த பிள்ளையை தூக்கி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்துட்டு தான் அந்த வசனத்தை சொல்லுகிறார். இப்போ நான் நிம்மதியா போயிடுவேன் ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவை நான் கண்டுகொண்டேன். இந்த மெசியானிக் போக்கு நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து யார் என்பதை அறிந்து ஒருவன் பின்பற்றாவிட்டால் அவனுடைய விசுவாசம் வெறுது, வழி தவறி போயிடுவான். தேவன் எங்க அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வழியிலே செல்லாதபடி தன்னுடைய சரீர இச்சையிலே அவன் நடந்து அழிவுக்கு செல்லுவதனாலதான் இந்த மெசியானிக் போப்ப சிமியோன் காத்திருந்தான். அவன் தேவனை பார்த்த உடனே குழந்தையாக பார்த்தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, இதுதான் கர்த்தருடைய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தின உடனே அவன் சொல்லுகிறான், இப்பொழுது என்னுடைய கண்கள் கண்டது. நம்முடைய கண்கள் கண்டிருக்குதா கிறிஸ்துவை, அந்த தேவாதி தேவன் என்று அறிந்து நம்ம பின்பற்றுகிறோமா? அல்லது ஏ தந்தாலும் சரிதான், பி தந்தாலும் சரிதான், சி தந்தாலும் சரிதான், எனக்கு சாப்பாடு கிடைச்சுன்னா நான் பின்னாலும் போவேன், எனக்கு வேலை கிடைச்சுன்னா யாருனாலும் பரவாயில்ல, சாத்தான் தந்தாலும் நான் பின்னால போவேன். சாத்தான் தருகிற வேலை என்ன செய்வோங்கள? பாவத்துல கொண்டு தருவோம். திரும்ப திரும்ப தெரிந்து கொள்ளுங்க, சாத்தானம் வழி நடத்துவான். ஆண்டவர் அதுக்கு அனுமதிப்பார் சில வழிகள். அதனால தவறான வழிகள்ல வருகிற எதுவும் கிறிஸ்துவிலிருந்து வருவதில்லை. உன்னதத்திலிருந்து வருகிற எதுலையும் பாவம் இருக்காது. உங்களை பாவத்தின் வழியில பெற்று எதை பெற்றுக் கொள்கிறதுக்காக உங்களை வழி நடத்தினாலும் you should be able to say, என்ன மேசியாவாகி அந்த கர்த்தர் வழி நடத்தினாலும் நான் போக மாட்டேன். என்ன ஒரு வசனம் பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 33. இங்கு அன்னாள் என்று ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். இந்த ஸ்திரியை தேவாலயத்திலே காத்திருக்கிறார். எதுக்காக காத்திருக்கிறார்? இதே கிறிஸ்துவை பார்ப்பதற்காக. அவளும் அந்நேரத்திலே இல்ல இல்ல லூக்கா 2வது அதிகாரம் 38வது வசனம். 38. அவளும் அந்நேரத்திலே வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இவளும் வயசானவா, அதாவது she is a widow. அந்த தேவாலயத்துல இந்த கிறிஸ்துவை காணுவதற்காக காத்திருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த கிறிஸ்துவை பற்றி எருசலேமிலே எல்லாருக்கும் சொல்லி அவளும் தன்னுடைய ப்ராபசி முடிவு பெற்றார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அநேக காரியங்கள் தேவன் இந்த உலகத்திலே செய்தார். அவர் வரும் பொழுது தேவதூதர்கள் அந்த செய்தியை கொடுத்தார்கள். இந்த உலகத்துல அவர் இடையர்களுக்கு முதலாவது வெளிப்பட்டு
அவர் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஈக்குவலா வெளிப்பட்டார். யாருனாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுக்கு இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கு நமக்கு பணம் வேணுமா? பணம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா? அப்போ பணம் இல்லைன்னா நம்ம பின்பற்ற முடியும். அப்போ ஒருத்தரை சொல்ல முடியாது எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கு நமக்கு ஞானம் வேணுமா? படிப்பு டிகிரி வேணுமா? BA இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். அப்போ அறிவு உள்ளவங்க நாங்க தான் பின்பற்றுவோம்னு சொல்ல முடியாது. யாரும் அவர் பாமர மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் யாருனாலும் போகும் அந்த இடத்தை தெரிந்து கொண்டார். எந்த இடத்த? மாட்டுக்கொட்டையில பிறந்தார். மாட்டுக்கொட்டையில போறதுக்கு யாரும் பெர்மிஷன் வாங்கணுமா? வேண்டாம். பேலஸ்ல பிறந்திருந்தாருன்னா ஒருவேளை எல்லாருக்கும் இருக்க முடியாது. அதாவது பிரதர் தினகரன் நான் அவருக்கு அகன்ஸ்டா சொல்லல. அவர் சில பர்சனல் ப்ராப்ளங்கள் இருந்ததுனால 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவார். அவர் டீலக்ஸ் ஹோட்டல்ல. ஆனா ஒரு காரணம் என்னன்னா, அவர் அங்க தங்கலைன்னா அங்க அவர் எங்க இருக்கிறாரோ அங்க பெரிய கூட்டம் முன்னுங்க நின்று அவரை அங்கேயும் இங்கேயும் விடாது. அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாருன்னா எல்லாருக்கும் போக முடியாது. ஏன்னா ஹோட்டல்ல ஸ்ட்ரிக்ட் வாட்ச்மேன் இருப்பான், எங்க போறீங்க என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க யாரெல்லாம் அலோவ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு ப்ரொடெக்ஷனை தேடல. அதான் மனுஷரை பின்பற்றாருங்க, தேவனை பின்பற்றுங்க. அவர் மாட்டுக்கொட்டையில வந்தா அங்க செக்யூரிட்டி கார்டு கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஆனா அவருக்கு ஆபத்து வந்துன்னா தேவதூதர்கள் இருக்காங்க. இதை தெரிந்து கொள்ளணும். உங்கள் கண்கள் காணாத உங்களுக்கு சப்போர்ட் உண்டு. ஆனா உலக பிரகாரமான சப்போர்ட் உங்களுக்கு தேவை இல்லைனாலும் பரவாயில்ல. இதனாலதான் இந்த மெஸ்ஸியாவாகிய அந்த நம்பிக்கையை நம்ம பின்பற்றுகிறோம். அடுத்தபடியாக நம்பிக்கைக்கு காரணம் இருந்த இயேசு கிறிஸ்து. நம்பிக்கைக்கு காரணம் இருந்த இயேசு கிறிஸ்து. நம்முடைய நம்பிக்கை சொன்னா ஹோப். அந்த ஹோப் நமக்கு இயேசு கிறிஸ்து மேல இருந்தாதான் நம்ம விசுவாசம் அதை பார்த்து செல்லும். லூக்கா 3வது அதிகாரம் 15வது வசனம். யூதர்களும் இந்த நம்பிக்கைக்காக காத்திருந்தாங்க. லூக்கா 3:15. யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லோரும் எண்ணிக்கொண்டு தங்கள் இதயங்களில் யோசனையா இருக்கு. இதை யாரை பற்றி சொல்லி இருக்குன்னா, யூதர்கள் இந்த நம்பிக்கைக்காக காத்திருந்தாங்க. ஒரு ரட்சகர் வரப்போறாரு. ஆனா யோவான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்த உடனே யூதர்கள் ஒருவேளை இந்த யோவான் தானோ அந்த ரட்சகர் மெஸ்ஸியா என்று காத்திருந்து அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க. அப்போ யோவான் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் இல்லை, நான் அவருக்கு முன்னோடியாக வந்தேன், அவர் வருகிற வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன். நானும் உங்களுக்கு ஜலத்தினாலே இப்பொழுது ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னால வருகிற அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். அப்போ யூதர்கள் கூட அந்த ரட்சகருக்காக காத்திருந்தாங்க. ஆனா அவர் ஏழ்மையில வந்ததுனால அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்நியராகிய நமக்கோ அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த நாட்களை நம்ம வீணடிக்கக்கூடாது. யூதர்களுக்கு இன்னும் அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ரோமர்ல வாசித்தா ஆண்டவர் அவர்களுடைய கண்களை அடைத்து நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு அந்த மகிமையை வெளியே படுத்திருக்கிறார். அதனால இந்த நம்பிக்கைக்கு காரணம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 1:31. யோவான் கூட இவர் அறியாது இருந்தார். ஆனால் எப்படி அவரை அறிந்து கொண்டார் என்றால், அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேலிருந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:31. நானும் இவரை அறியாதிருந்தேன். அதான் யோவானுக்கு யாருன்னு தெரியாது, யாரு இயேசு கிறிஸ்து, யாரு என்ன செய்ய போறான்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உடனே பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இறங்கினார். இவரை பார்த்த உடனே இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொண்டார். மேசியானிக், அதாவது ரெவலேஷன் இந்த ரெவலேஷனை நம்ம பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் உலகத்துல நம்முடைய பாடுகள் நம்மளை எப்பவும் அலக்கழித்து கொண்டே இருக்கும். அதனால நம்ம பின்பற்றுகிறது நம்பிக்கைக்கு காரணரான இயேசு கிறிஸ்து. அவரை மட்டும் நம்ம பின்பற்றிட்டோம்னா மற்ற எல்லா காரியங்களையும் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார். அடுத்தபடியாக இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 4:25.
அவர் யோவானுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, சமாரிய ஸ்திரீக்கும் தன்னை மெசியா என்று வெளிப்படுத்தினார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். இந்த சமாரிய ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து வந்து பேசுகிறார். அப்பொழுது அவர் சொன்ன காரியங்களை வைத்து அவள் இவர்தான் மெசியா என்று அறிந்து கொண்டு கிராமத்துல போய் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். அப்போ அந்த மெசியா என்று நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்மளுடைய வாய் சும்மா இருக்காது. எங்க போனாலும் அந்த இயேசுவை குறித்து நம்ம சொல்லுவதற்கு ஒரு வழியை தேடிக்கிட்டே இருக்கும். வழி எப்படியும் வரலாம். நீங்க இருதயத்துல அந்த ஆசையை கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் வழியை ஆட்டோமேட்டிக்கா திறப்பார். எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் டயாலிசிஸ் சென்டர்ல எப்படியும் அதை சொல்லுவதற்கு அந்த நர்ஸ் கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு பேஷண்ட் பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதாவது ஒவ்வொரு வாரமாவது ஒரு ஆளுகிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். அதாவது நிறைய ப்ராப்ளம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் சாட்சியா ஜீவிக்காததுனால நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த கிறிஸ்தவன் ஃபாலோ பண்றான், அவனுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, நம்ம இயேசுவை பேரளவுல வாயில எடுக்கிறோமே வழிய அவரை மெசியா என்று அவருடைய வழியை பின்பற்றாமல் இருக்கிறதுனால. அதனாலதான் சபையை வந்து பலப்படுத்தியாச்சுன்னா தேவன் வல்லமையுள்ள சாட்சியை உண்டு பண்ணுவார், ஒரு மனப்பாட்டை கொண்டுருவார், அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். அப்போ வந்து தேசங்கள் வந்து அவர் பின்னால வர்றதுக்கு ஆயத்தமா. அதனாலதான் தேவன் உங்களை சாட்சிகளாக விட்டுருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. அதனால சாட்சி ஜீவியம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தபடியாக அவரே நம்முடைய ஆவிக்குரிய நம்பிக்கை, ஸ்பிரிச்சுவல் ஹோப், மெசியானிக் ஹோப் என்று சொன்னேன். மெசியானிக் ஹோப்புக்கு அடுத்தாப்புல வந்து ஆவிக்குரிய நம்பிக்கை, ஸ்பிரிச்சுவல் ஹோப். இதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய நம்பிக்கை இந்த இயேசு கிறிஸ்து. முதலாவது இந்த நம்பிக்கை ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாக்கியது. ஆபிரகாமிட்ட தேவன் இதை முதலாவது டீல் பண்ணார். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்பட்டார். சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு தகுதி இல்லாததுனால அந்த நம்பிக்கை இல்லாதவனால தான். ஆனால் அதை நம்புகிறதுக்கு மெசியானிக் தேவனாகிய இந்த தேவன் ஆவிக்குரிய நம்பிக்கையை கொடுத்தார். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாரி, ஐ டிட் நாட் see the time. நிறைய இருக்குது இதுல. அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவை தேவனா அறிந்து கொள்ளணும். அதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, தேவனுக்கு ஈக்குவல் ஆனவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்துல. அவர் எங்கோ பிறந்தார், ஆனா அவர் அறியாத ஜனங்கள் இன்று பல தேசங்கள்ல அவரை ரட்சிப்புக்குள்ள அழைத்து வந்ததுனால தங்களுடைய வாழ்க்கை மாறி பாவத்திலிருந்து ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இன்று அவரை ரட்சித்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த நாட்கள்ல நம்முடைய நம்பிக்கை எது மேல இருக்குது? நம்முடைய நம்பிக்கை எது மேல இருக்குது? நம்மளுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல வந்துட்டுன்னா மற்றவைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து சரியான வழியில கொண்டு வருவார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் சரி பண்ணுகிற தேவன். அவரை நம்ம பின்பற்றிட்டோம்னா மற்றவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவரை விட்டு இங்க நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு இதை பிடிச்சி எழுப்பீங்க. அடுத்தது இந்த பிளட் வந்துச்சுன்னா பாத்துருக்கீங்களா, ஒரு பிளட்ல அங்கேயும் எல்லா சாமான்களும் போயிடும். இந்த வீட்டுல உள்ளவங்க போய் ஒரு சாமானத்தை எடுக்க போவாங்க, இங்க இருந்து ஒண்ணு போயிடும். இதை விட்டுட்டு இங்க போய் எடுக்க போவாங்க. அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ஆனா இயேசுவை பற்றி கொண்டோம்னா எல்லாமே பின்னால வந்துடும். அதனால இந்த நேரத்துல எல்லாரும் நம்ம தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்துல உங்க சமூகத்தை நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். சிஸ்டர் ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? ஒரு சின்ன கோரஸ். ஹல்லேலூயா. இயேசுவின் ரட்சகர் பாவம் தீர்த்தார். ஏதாவது ஓகே.